இது நான் சொன்ன விளக்கம் விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கலையா? என்ன விளங்கல? எந்த இடம் விளங்கலன்னு சொல்லுங்க. ரெண்டு அட்டவணையும் எவ்வாறு தொடர்பு பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றேன். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையில என்ன இருக்குது? கிளாஸ் நம்பர். அதே மாதிரி கிளாஸ் ரூம் அட்டவணையிலையும் என்ன இருக்குது? கிளாஸ் நம்பர் இருக்கு. இந்த கிளாஸ் நம்பரை வச்சுதான், அதாவது கிளாஸ் ரூம் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரை தான் இதோட தொடர்பு படுத்துறேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரோட நான் தொடர்பு படுத்துறேன். அது ரெண்டு டேபிள் தரவை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னால் இந்த ரெண்டு அட்டவணைகளும் எவ்வாறு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறன்றதை நாங்க முதல்ல சொல்ல வேண்டும். வேற சொல்லி சொல்லுங்க. விளங்காதாக்கள் என்ன விளங்கலான்னு மாத்தி போடலாம். கிளாஸ் ரூம்ல இருக்கிற கிளாஸ் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்ல இருக்கிற கிளாஸ் நம்பர்னு சொல்லி போடலாம். அதானே ரூல்ஸ் வந்து பரிவர்த்தனை விதி. லாஜிக்கேட்ல படிச்ச நாம ரைட். அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன போடணும் மட்டும் சொன்னால் and போட்டு அதோட ரைட் அப்படியே தொடர்ச்சி எழுதலாம். நீங்க எழுதி கொண்டு போடலாம். என்னன்னு சொன்னால் கிளாஸ் நம்பர் என்னவாக இருக்கணும் என்று சொன்னால் என்னவா இருக்கணும்? 9K ஆக இருக்கணும் என்று சொல்லி சொல்றேன். இது விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கிட்டு சார். இப்ப இந்த குவரியை நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ணிட்டு இந்த குவரிஸ் ரன் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ரைட், என்டர் பண்றேன். இல்லையா? என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே காலத்தில் இருக்கிற நேம் என்ற ஃபீல்ட் வந்து ambiguous இருக்காம். ambiguous என்னன்னு சொன்னா பொருள் மயக்கமாக காணப்படுகின்றது. பீட்டர் சேஸ்திரிகா, நான் சொல்றேன் சரியா? இங்கிலீஷ் தமிழ் பொருள் மயக்கம் சரியா? ambiguous என்றா ரைட். ஓகே, பொருள் மயக்கமா இருக்காம சொல்லுது. ஏன் இந்த பொருள் மயக்கமா இருக்குன்னு சொன்னால் இப்ப நம்மளுக்கு என்னன்னு சொன்னால் ரெண்டு டேபிளையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல நேம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அட்டவணையிலேயே நேம் இருக்குது, கிளாஸ் ரூம் அட்டவணையிலேயே நேம் இருக்கு. அப்ப எந்த அட்டவணையிலிருந்து நேம நாங்கள் பெற்றுக்கொள்றதுன்றது வந்து கிளியராக நாங்கள் வரையறுக்கவில்லை. எந்த நேம வந்து இங்க வரணும்? உதாரணமாக கிளாஸ் ரூம் நேம் இடத்துல வர்றதா அல்லது ஸ்டூடெண்ட் நேம் வந்து இங்க வர்றதா? நான் சொல்ல வர்றது விளங்கிட்டா விளங்கலையா? இல்ல அது தெரியாது. அது நம்மளுக்கு அந்த குவரிக்கு தெரியாது. அதை நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் திருத்தமாக குவரிக்கு சொல்ல வேண்டும். அப்ப நான் இங்க சொல்லக்குள்ள என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நேம சொல்லக்குள்ள இங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருக்கிற நேம் என்று சொல்லி சொல்ல போறேன். இப்ப விளங்கிட்டா? இங்க இருக்கிற நேமுக்கு கட்டாயம் என்ன சொல்லணும்? இது எதுக்குரிய நேம்? கிளாஸ் ரூம் அட்டவணைக்குரிய நேம். ஓகேயா? அப்ப செலக்ட் ஸ்டூடெண்ட் நம்பர். சொல்லுங்க. ஏன் சார் டாட் வைக்கீங்க? டாட் வைக்கிறேன்னு சொன்னால் அந்த டேபிளை சொல்லி அடுத்ததாக புலத்தை சொல்றேன்னு சொன்னா நாங்க கட்டாயமா இங்க டாட் தான் வைக்கிறேன். அதான் அந்த டாட்டை நாங்கள் எங்க பாவிக்கிறோம்னு சொன்னா குவரி SQL குவரியில பாவிக்கிறோம். அதாவது ஸ்டூடெண்ட் அட்டவணைக்குரிய நேம் என்ற புலம். இப்போ உதாரணமா இங்க வேர் க்ளோஸ் போட்டு ஜாயின் பண்ணக்குள்ளேயும் பாத்தீங்களா அப்படி ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லி ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரை கிளாஸ் ரூம் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரோட தொடுக்கிறேன் சொல்லி சொல்றேன். ரைட். அடுத்தது ஸ்டூடெண்ட மட்டும் சொன்னா மட்டும் காணாது, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த கிளாஸ் நம்பர். அப்ப இந்த கிளாஸ் நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு அட்டவணையும் நான் ஜாயின் பண்ணி சேர்த்து எடுக்கக்குள்ள கிளாஸ் நம்பர் ஸ்டூடெண்ட் அட்டவணையிலையும் இருக்குது, கிளாஸ் ரூம் அட்டவணையிலையும் இருக்குது. சரிதானே? அப்ப நாங்க சும்மா கிளாஸ் நம்பர் சொல்லி போட்டோம்னு சொன்னால் குவரி எந்த அட்டவணையில இருந்து அந்த கிளாஸ் நம்பரை பெற்றுக்கொள்றதுன்றது குழம்பி போயிடும். அப்ப அதை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஒன்று அது நீங்க ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருந்து எடுத்து காட்டலாம் அல்லது கிளாஸ் அட்டவணையில இருந்து எடுத்து காட்டலாம். ரைட். அப்ப நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பர், அதுல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இது விளங்கிட்டா? மேல என்ன
ஆனா இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா டேபிள் வந்து கட்டாயமாக போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நினைக்கிறீங்க? எஸ், அது ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் என்ற அட்டவணையில மாத்திரம் இருக்கிறபடியா அதுல குவரிக்கு எந்த குழப்பமும் வராது. விளங்கிட்டா? ரைட். இப்ப இன்னொரு இடத்துலயும் நான் மாற்றம் செய்யணும். அண்ட் இந்த கிளாஸ் நம்பர் கொடுத்திருக்கோம் இல்ல, இந்த கிளாஸ் நம்பரையும் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எந்த டேபிளுக்குரிய கிளாஸ் நம்பர்ன்றதை சொல்ல வேண்டும். அது ஏதாவதாகவும் இருக்கலாம், அது ஸ்டூடெண்டாகவும் இருக்கலாம் அல்லது கிளாஸ் ரூமாகவும் இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல கிளாஸ் ரூம்ல இருக்கிற கிளாஸ் நம்பர் என்று சொல்லி சொல்றேன். அப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கிற டாட் கிளாஸ் நம்பர் என்று சொல்லி சொல்றேன். ரைட், இதுதான் குவரி. இப்ப இந்த குவரி என்னத்துக்காக நாங்க எழுதியிருக்கிறோம்? ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கிளாஸ் நம்பர், கிளாஸ் நேம், எந்த கிளாஸ்ல படிக்கிறார்களுக்குரியதை நான் எடுத்து காட்டணும் என்று சொன்னால் 9K கிளாஸ்ல படிக்கிறார்களுக்குரிய ரெக்கார்டை வந்து காட்சிப்படுத்துறதுக்குரியதாக காணப்படுகின்றது. இப்ப இவரை நான் ரன் பண்ணி பார்ப்பேன் இந்த குவரியில எதுவும் பிரச்சனை வருதான்னு சொல்லி. சரியா, காப்பி பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்ப இங்க வந்து காப்பி பேஸ்ட் ரன் பண்றேன். இப்ப ஆன்சர் வந்துட்டா இல்லையா? வந்துட்டேல. இங்க பாருங்க 9K குறியதை மாத்திரம் உங்களுக்கு தந்திருக்கு. அப்ப அந்த 9Kல கலர் என்னன்னு சொன்னா கிரீன் கலர். ரைட், யார் யாரு படிக்கிறாங்கன்னு சொன்னா ரவி, 2 ரவியும் அங்கதான் படிக்கிறாங்க, மதி, ஹரிணி 4 பேரும் வந்து எங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் 9Kல படிக்கிறாங்க. இந்த ரெக்கார்டை தானே நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் விளங்கிட்ட? ரைட், இதுதான் டேபிள்ஸ ஜாயின் பண்ணி குவரி எழுதுற முறை. சரிதானே? ரைட். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு கேட்ட கேள்விக்குரிய விட வந்து இதுதான். சரிதானே? நோட் பண்ணி இல்ல இன்றைக்கு தான் கேள்வி கேட்டனால ரைட், நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்களா? சார் அவுட்புட் டீம் எழுதவா சார்? எழுதி வச்சீங்கன்னா நல்லா.
எழுதியாச்சு சார். ரைட், எழுதிட்டீங்களா? ரைட், அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. சரி, ரைட். அந்த கேள்வி எழுதுறதுக்கு முதல் இந்த குவரி இருக்கு தானே, அந்த குவரி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெருசா லாங்கா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த குவரியை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னா ஷார்ட் பண்ணலாம். சரிதானே? எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்ப உதாரணமா Ctrl C அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன், மேல இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது வித்தியாசத்தை காட்டுறதுக்கு. இப்ப நாங்க இதுக்கு ஷார்ட்டா பேர் வைக்கலாம். இப்ப இந்த டேபிளுக்கு வந்து நமக்கு கோரி எழுதக்குள்ள ஸ்டூடெண்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸை விட்டு நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எஸ் என்று சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்குரிய பேரை வந்து நாங்கள் என்னென்று அழைக்கலாம்னு சொன்னா எஸ் என்று சொல்லி அழைக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கும் என்ன செய்யறேன்னு சொன்னால் சி என்று சொல்லி பேர் வைக்கிறேன். இப்ப நான் இந்த செலக்ட் query எழுதக்குள்ள ஷார்ட்டா என்ன எழுதலாம் சொன்னால் s.name, ரைட்? s.class number. கிளாஸ் ரூமுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் சொன்னால் c.name என்று சொல்லி கொடுக்கலாம். விளங்குதா? அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணக்குள்ள s.class number, c.class number and என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னா c.class number equals to 9k என்று சொல்லி கொடுக்கிறேன். எது லேசா இருக்கு? மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா? கீழே இருக்கிறது. ரைட், இது ஷார்ட்டா பேர் வச்சிட்டு இப்ப வந்து நம்ம சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா சார், அதுக்கு நம்ம வேற எதுவும் வைக்கலாமா சார்? யாரு கேள்வி கேட்ட? ரைட், அப்ப டி என்று கொடுக்கலாம். ரைட், டி என்று கொடுப்போம். சரிதானே? டி என்று கொடுத்து போட்டு இங்க வந்து என்ன கொடுக்கணும்? t.name t.class number ன்னு சொல்லி கொடுக்க வேண்டும். விளங்குதா? விளங்கிச்சா? என்ன பேர் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம் ஷார்ட்டா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, எஸ் என்று சொல்லி கொடுக்கலாம். இப்ப இதையும் ரன் பண்ணி பார்த்துருவோமே வேலை செய்தாண்டு. ரெண்டுக்கும் சேம் அவுட்புட் தான் காட்சிப்படுத்தப்படுகின்றது. சரியா? ரைட், இப்ப இதையும் ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ரைட், விளங்கிச்சா? ஒரு டவுட் சொல்லுங்க.
ஃப்ரம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எஸ் அண்ட் ஐன்னு சார். ஸ்டூடெண்ட் எஸ் என்று சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஷார்ட்டா ஒரு பேர் வச்சிருக்கிறார் எஸ் என்று. ஓகே சார். விளங்கிட்டா? கிளாஸ் ரூமுக்கு ஆம் வந்து ஷார்ட்டா பேர் வச்சிருக்கேன் சி என்று. அப்ப அதனாலதான் இங்க வந்து என்ன எழுதக்கூடியதா இருக்குன்னு சொன்னா மேல ஸ்டூடெண்ட் டாட் நேம் என்று எழுதாம இந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஷார்ட் நேம் எஸ் சொல்லி எழுதுறேன். எஸ் டாட் நேம், எஸ் டாட் ஓகே சார். கிளாஸ் நம்பர். சரியா? ரைட். அடுத்த கேள்வி என்று எழுதி கொள்ளுங்க. A003 என்ற சேர்விலக்கத்தை உடைய மாணவனின் பெயர், முகவரி, வகுப்பிலக்கம், வகுப்பின் பெயர் என்பவற்றை காட்சிப்படுத்துவதற்குரிய வினவலை எழுதுக. விளங்கிட்டா கேள்வி? ஓம் சார். ரைட், எழுதுங்க அப்ப. என்னம்மா எழுதிட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க. ஓகே, எழுதினீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து போட்டுடுங்க, நான் பார்த்து சொல்றேன். சார் சொல்லுங்க. போட்டோ எடுத்து அனுப்புங்க.
ஓகே ரைட் சரி. நன்றி சார். இதை படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல? இல்ல சார், இந்த கிளாஸ் வைக்கல, நாளைக்கு தான். ஆஹா. அவர் இந்த கேள்வியை கடனை நாங்க போய் சொல்லுவேன். சரியான இல்ல, இல்ல. அவர் Right, right. நாளைக்கு இந்த கேள்வி கேட்டாருன்னா நான் அங்க சரியான விட்டு சொல்லுவேன். இதே மாதிரி கேட்க மாட்டாங்க. இல்ல சார், மெதட் விளங்கிட்டு தானே. சரியா ரைட். ஓகே பாப் எழுதுவோமா மத்தாக்கள்? என்ன மாதிரி எழுதிட்டீங்களா ஹரிணிலா? என்ன மாதிரி மத்தாக்கள் இருக்கிறீங்களா? எழுதியிருக்கிறேன் சார். வந்துருக்கிறேன். அதுல சின்ன பிரச்சனை இருக்கு. நீங்கள் அந்த முன் குவரிஸ் எழுதுனதுக்கு ஒருக்கா மத்த மில்கா கூட கிளாஸோடையும் வாங்களா? ஓகே சார். ஓகே ரைட். பாபா இதோட ஓகேன்னு சொன்னா சரி. யாரா பாது? ரைட் எழுதுறேன் பாருங்களா. இதை அடிக்கிறேன். ரைட் பாருங்க. என்ன வேணும்? செலக்ட். அபிஷ்கா சொல்லுங்க என்ன வேணும் நம்மளுக்கு? செலக்ட். ஹலோ ஹலோ விளங்குதா? ஓம் சார். ரைட். செலக்ட் என்ன வேணும்? என்ன சார்? ஸ்டூடண்ட் நம்பர், ஸ்டூடண்ட் நேம், ஸ்டூடண்ட் நம்பர் தான் இல்லையா? ஸ்டூடண்ட் நம்பர் இல்ல, அது அதாவது A003 என்ற சேர்வு இலக்கத்தை உடைய என்றுதான் நான் ஸ்டார்ட் ரைட். பண்ணிருக்கேன். அப்ப என்ன வேணும்னு சொன்னா ஸ்டூடண்ட் நேம் வேண்டும், கமா அடுத்தது என்ன? அட்ரஸா? ஓம் சார். அட்ரஸ் வேண்டும். அதே நேரத்துல கிளாஸ் நம்பர் வேணும், நம்பர், கமா கிளாஸ் நேம் வேண்டும். கிளாஸ் நேம். எஸ். எங்க இருந்து எடுக்க போறோம்னு சொன்னால் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறோம்? ஸ்டூடண்ட் கமா கிளாஸ் ரோ. ரெண்டு டேபிள்ல இருந்து எடுக்க போறேன். நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அதுக்கு ஷார்ட்டா பேர் வைக்கிறேன். ஸ்டூடண்ட் எஸ் என்று சொல்லி வைக்கிறேன். அதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கு என்ன ஷார்ட் வைக்கிறேன்னு சொன்னா சி என்று சொல்லி வைக்கிறேன். வச்சுட்டு இப்ப இங்க எனக்கு நேமுக்கு வந்து எந்த நேம், எந்த டேபிள்ல இருக்கிற நேம் சொல்லணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எஸ் டாட் நேம் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி அட்ரஸ் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அட்ரஸ் வந்து ஸ்டூடெண்ட் அட்டவணையில மாத்திரம் தான் இருக்கு. அப்ப அதனால அட்ரஸ் பிரச்சனை இல்லை. அட்ரஸ் எந்த டேபிள்ல இருந்து புலத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல கிளாஸ் நம்பர் எடுத்தேன்னு சொன்னா கட்டாயமா சொல்லணும். நான் இந்த தரம் சும்மா இதுல இருந்து எடுப்போமே கிளாஸ் ரூம்ல இருக்கிற கிளாஸ் நம்பர் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நேமுக்கு வந்து கிளாஸ் ரூம் நேம் சொல்லி சொல்றேன். சரிதானே? பிறகு நான் என்ன எழுதணும்? வேர் க்ளோஸ்ல வந்து நான் கட்டாயமாக இந்த ரெண்டு டேபிளும் எவ்வாறு ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி முதல்ல சொல்ல வேண்டும். அப்ப எப்படி ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது? அதே மாதிரிதான் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரை நான் ஜாயின் பண்ண போறேன் எதோட சொன்னால் கிளாஸ் ரூம் அட்டவணையில இருக்கிற கிளாஸ் நம்பரோட. அண்ட் அதோட நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கிறதுக்குரிய தரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். A003. விளங்கலையா? இப்ப இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரன் பண்றேன். ரன் ஆகிட்டானே வேணும். ரைட் பாப்போம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப இங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன், என்டர் பண்றேன். நான் எதிர்பார்த்த ரெக்கார்ட் வந்திருக்கா இல்லையா? மத்தாக்கள் என்ன மாதிரி இது விளங்கிட்டா?
சார். ஓம் சார். மதான் ஒருத்தர் ஒன்னும் கதைக்கிறீங்களும் இல்ல, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளங்குது இல்ல. வினிதா உங்களுக்கு விளங்கிட்டா? டயன் ஓம் சார். சாரி டிலா டிலான் இருக்கிறதோ தெரியா குரூப்ல? இருக்கார் சார். போன் அப்படி கனெக்ட் பண்ணி வச்சு போட்டு வரங்க போயிட்டு வருதியா? போய் படுத்து நித்திரே வருதியா? சேஸ்திரிகா விளங்கிட்டு சார். சரிங்க, ரைட். அப்ப கோரிய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். அவுட்புட் அல்லவா? ஓ அவுட்புட்டே முடிவு வச்சீங்கன்னா நல்லா. டிலா 4 எஸ்கேப். வினிதா உங்களுக்கு விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, பிரச்சனை இல்ல. ஏற்கனவே படிச்ச நீங்க தானே? இல்ல சார், நான் டேட்டாபேஸ் படிக்கல. ரைட். அது ஈஸியான விஷயம் டேட்டாபேஸ் வந்து. ஆனா நிறைய பேர் அதை கஷ்டம் அந்த கோரிஸ் எழுதுறது. ஆனா சரியான லேசு கோரிஸ் எழுதுறது. என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாது லேசு. ஓகேயா? ஓம் சார். ஓகே சார். ரைட். இப்ப இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. டேபிள ஜாயின் பண்றதுல கடைசி கேள்வி. ஈஸியா ஒரு கேள்வி தான். ஸ்டூடெண்ட் அட்டவணையில் காணப்படும் சகல தரவுகளையும் கிளாஸ் ரூம் அட்டவணையில் காணப்படும் சகல தரவுகளையும் ஒன்றாக காட்சிப்படுத்துக. அவ்வளவுதான். எழுதுங்க பாப்பா.